இது அவரு அருண் இத பத்தி எப்படி அவரு இன்னும் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அந்த இத ரெண்டுமே கேள்வி மாதிரி தான் வச்சேன். உங்களோட இல்ல பாயிண்ட் ஆஃப் சார், வியூ என்ன ஆக்சுவலா அப்படின்ட்டு. எனக்கு அருணை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று போட்ட ட்வீட் மாதிரி தான். அவன் ஆக்சுவலி ஃப்ரம் த டே ஒன் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல என்னதான் ஆக்சுவலா இல்ல இந்த இந்த கேம் பிளே மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப அருண் வந்து 10வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம் பிளே இந்த பாயிண்ட் ஆஃப் எனக்கு தோணுச்சு. இப்ப முத்து ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10வது இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல அதி தீவிரமா எவ்வளவு டம்ப் பண்ண முடியுமோ அவனை மண்டையில தட்டி உட்கார வச்சாச்சு அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற அடிச்சா மீதி இருக்கிற அந்த இடையில இருக்கிற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவா இருந்தாலுமே 2வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல. அதை ட்ரை பண்றாரோன்னு எனக்கு தோணுது. இல்லை சார், ஆக்சுவலா எக்ஸ்போசிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நேத்தோட ஷோவை வச்சு சொல்றேன். ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு கேரக்டரை வந்து வெளியில ஸ்கோரிங்ல எலிமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க நாமினேஷனே போட்டாலும் அவங்க மேல நீங்க அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் எக்ஸ்போஸ் பண்ணலன்னா, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமிங் டைம் இல்லாம 24/7 மறைஞ்சு போயிடுது, இல்ல அது காமிக்கவே படலைன்னா, யூ கேனாட் அட்லீஸ்ட் ஹேவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். இப்போ ஆனந்திக்கு அப்படிதான் நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னா, அவங்களோட அந்த குட் புக் சாயிலே இருக்கிறவங்களுடைய நெகட்டிவ் இம்பேக்டை காமிச்சாதான் இந்த கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாமினேஷன்ஸ் வரும்போது எலிமினேட் பண்றதுக்கான சாய்ஸஸை நம்ம திங்க் பண்ண முடியும். அருண் வந்து ரொம்ப நாளா தே ஹவ் கெப்ட் இன் சேஃப் பாக்ஸ். ரொம்ப அழகா, ரொம்ப பியூரா உள்ளுக்குள்ள ஒரு கேம் விளையாடுற அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் எடுக்கிற ஒரு நடிப்பு முயற்சி. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ரொம்ப அமைதியான பிளே, அப்புறம் ராயன் பண்ணிட்டு சில பேர்லாம் உள்ள போய் சொன்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சில பேர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் உண்மையான ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். வெளியில அவங்களுக்காக விளையாடுறவங்க எல்லாம், அருணை பத்திரமா பாத்துக்கிறவங்க எல்லாம் வெளியில, அது ஒரு பிரமாதமான பிளே. இந்த இந்த கேமை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் வரும்பொழுது அருணோட கேம் விமர்சிக்கப்படணும். இந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகி அருணை ஓரளவுக்கு, ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு முதல் வாரத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த அந்த பல பேருடைய அந்த கேள்விகளுக்கான பதிலா அருணா வந்து நேற்று வந்து வாண்டட்லி தே ஹவ் எக்ஸ்பிளாய்டட் த கண்டென்ட். ஆக்சுவலா சொல்லணும்னா பிசைட்ஸ் அருண் இதை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. நேற்று வந்து கொஞ்சம் தி எக்ஸ்ட்ரீமா சாச்சலா கூப்பிட்டு தான் வந்தாருன்றது டெலிபரேட்டா வெளியில மக்களுக்கு ரீச் ஆகணும். அப்பதான் இன்னும் கிளியரா அருணுக்கு இது தெரியும். ஏன்னா இல்லை இதை விட்டா இன்னும் இவன் இந்த டாக்கை வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறானா, அதை பண்ண பாக்குறானா, இல்ல நல்லவன்ற பேரு வெளியில மக்கள், அவன் ஒரு இம்பாக்ட்ல இருக்கான் வெளியில. முத்துக்குமரோட ரியல் ஃபேஸ் வந்து டேர்ன் ஆக போகுதுன்னா அவனுக்கான ஃபேஸ் வந்து கிழிச்சுக்கிட்டே போகுது. இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு இப்பவும் அந்த தைரியம் வரல நேரா போய் கேட்க. எப்படி பார்த்தாலும் அவன் பின்னாடி தான் பேச போறான். இது முதல் நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். வெளியில ஒரு இன்னசென்டான ஃபேஸ் சர்க்கியூட், அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் வெடிச்சா வேற மாதிரி பேசுறது அப்படின்றது. அண்ட் இன் கேப்டன் டாஸ்க் அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி டாண்டு. ஸோ அருண் இஸ் சம்திங், எப்படி சொல்றது, இந்த கேம்கான ஸ்பார்க்கே கிடையாது. பட் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் வெரி ஹோம் ப்ராடக்ட். ஹி வில் பி ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். அதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ் தாட். ஹோம் ப்ராடக்டா இருக்கிறதும் அவனுடைய தேவைக்கான விஷயங்களுக்காக உள்ள வந்ததும் அது நிச்சயம் நிறைவேறும். நாட் அ வினிங் ப்ராடக்ட் ஆர் வினிங் ஃபைவ்க்குள்ள வராட்டியும் ஹி வில் பி இன் த ரேஸ். அது அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதான் லாஸ்ட் சீசன்ல விஷ்ணு, தினேஷ், அப்புறம் வந்துட்டு மணி, இவங்க 3 பேர் பண்ண அந்த புறணி விஷயம். ஸோ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி பேசி எலிமினேஷன் பண்ணாங்களே, அது மாதிரிதான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்து வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து பிளேம் கேம் போட்டு 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 கடைசியில இவங்க உட்கார போறாங்க கடைசியில ஃபைனலிஸ்ட்ல. இதே என்னோட சைட்ல மோஸ்ட்லி இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண போறாங்க இருக்கலாம். ஏன்னா ஆஸ் பார்ட் ஆஃப் இட் அவங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம் இண்டிவிஜுவல் கேமுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவரால் என்ன கேம் விளையாட முடியும்? அன்லஸ் அண்ட் அன்டில் பேக் பைட்டிங்கும் பேட் மவுத்திங்கும். இதுதான் அவரோட கேம். என்னோட இன்டெலெக்சுவல் கேம்னு, இண்டிவிஜுவல் கேம்னா ஒரு இன்டெலெக்சுவல் தாட் ப்ராசஸ் கேம்னு ஒன்று ஆடணும், இல்லை கேரக்டர் இன்வெஸ்ட் பண்ணி ஆடணும். இது ரெண்டுத்துலையுமே அவர் ஹீஸ் ஆஃப் அன் லேக்கிங் டூ ஹை.
அண்ட் எல்லாத்துக்கும் மேல இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்பொழுது தான் இனி ரியல் சேலஞ்சுன்னு ஒன்று வரும். என்ன சேலஞ்சுனா, ஒருத்தரை விட ஒருத்தர் சிறந்தவர்னு காமிக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து டிபேட்ல காமிச்சு பேசணும். டிபேட்டுன்னு வரும்போது டிஸ்மிசிவ், மார்க்கு இந்த மாதிரி 4 வார்த்தையில ஈஸியா ட்ரிகர் ஆயிடுறாப்புல. ஸோ இனி அந்த அந்த சட்டிலா அமைதியா பேஷன்ஸா லிசன் பண்ணி ஆடக்கூடிய இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல பண்றதெல்லாம் இண்டிவிஜுவல் கேம்ல பண்ற முடியாது. அது அது ஒவ்வொருத்தரோட வீக்னஸ் வந்து இந்த இந்த கேம் கன்வெர்ட் ஆகும்போது ஆகும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ வந்து இதுல இருந்து கேங்குன்றது குரூப்பிசமா மாறும். அந்த இந்த இந்த குரூப்புன்றது கேங்கா மாறின மாதிரி இந்த கன்வர்ஷன் ஒன்று நடக்கும். அது தேவையான இடத்துல தேவைப்படுற இடத்துல யூஸ் ஆகிற அளவுக்கு. பட் அண்ட் ஒன் மோர் திங், சாச்சனா, இந்த ஜூலி, ஓவியா, ஆல் தீஸ் திங்ஸ் அது வந்து இப்போ எப்படின்னா ஒருத்தங்க இமிட்டேட்டுக்காக எடுத்துக்கிற ஒருவேளை அவங்களுக்கு ரிலேட்டபிளி அப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஜூலிக்கு இன்ஸ்பயர் ஆனாலும் சரி, ஓவியாக்கு இன்ஸ்பயர் ஆனாலும் சரி, ஆனால் ஆல் தே நீட் இஸ் அன் அட்டென்ஷன், பப்ளிக் சீக்கிங் அட்டென்ஷன். யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் தட் மைலேஜ் வில் ஹெல்ப் தெம் ஏர்னிங், நல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஏர்ன் டெஃபினட்டாக கிரியேட் பண்ணும். அண்ட் டிஜிட்டல் மீடியமில் தான் இந்த மாதிரி நாய்ஸ் மாஸ் மீடியமோ இல்லை பப்ளிக் க்ரௌடுக்குள்ளேயோ போகும்போது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அவர்ஷன்லாம் டிஜிட்டல் அவர்ஷன்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஓவர் கம் ஆகிடும். ஓவர் த பீரியட் வந்து இந்த நக்கல் கிட்ட இருக்க அடுத்த ஒரு ஈவெண்ட் ஆஃப் நிகழ்வுகள் நடக்கும்போது இதெல்லாம் வந்து ஈஸியாக ட்ராஷ் ஆகிடும். பட் எண்ட் ஆஃப் த டே சாச்சனா பொறுத்த வரைக்கும் என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, டே ஒன் அந்த 24 மணி நேரத்தில் ஒருத்தரை தூக்கலான்னு சொல்லும் போது ஐ ஸ்டில் ஹாவ் த சேம் மைண்ட். என்னன்னா, நான் கரெக்டான ஆளை தான் தூக்கியிருக்கேன், இந்த பர்சன் இந்த ஷோக்கு லாய்க்கு. அப்படி சாய்ஸ் கொடுத்தா இந்த பர்சனை விட பெட்டர் பர்சன் தர்ஷா, அர்ணவ், நான் அவங்கள சொல்லுவேன். ஹூ கேன் என்னன்னா அவங்க ஃபேக்கா இருந்துட்டாங்களே தவிர ஆடுவோம். இந்த மாதிரி இந்த பொண்ணு கிடைக்கிற மாதிரி இவ்வளவு ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஷோவை கொஞ்சம் 4 நாள் பார்த்துட்டு வாமான்னு கொடுத்து இப்படி ஆட சொல்லி இவ்வளவு சப்போர்ட் இன்னும் பேக் எண்ட்லயும் பண்ணி இந்த பொண்ணை உள்ள வச்சிருக்கிறது எதுக்குன்னா, as of right now they need a perfect raw material where they want to show and protect someone. அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். அதே மாதிரி என்னோட சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலிக்கு ஏன் அவ்வளவு ஹேட்டுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் தான். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல ஆல்ரெடி அவங்க வந்து லைம் லைட் போயிட்டாங்க. ஸோ மக்கள் மத்தியில ஓரளவுக்கு ஒரு பெரிய லைம் லைட்ல இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து பிக் பாஸ்ல பாக்குறப்ப எல்லாருக்கும் ஒரு ஹேட் கிரியேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னி வரைக்கும் ஜூலியை பத்தி பேசுறாங்க. மற்றபடி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீசன் எல்லாம் வந்து ஹேட் கிரியேட் ஆனவங்க யாருமே வந்துட்டு இல்ல ரொம்ப அதிகமான இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சானா இல்ல. ஜூலிக்கு கிரியேட் ஆனதுக்கு வந்து முக்கிய காரணமே அவங்க ஆல்ரெடி ஒரு லைம் லைட்ல இருந்து ஒரு பேட் இம்பாக்ட் கிரியேட் ஆனதால மட்டும்தான். அதனால சாஞ்சனாக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஆகுமான்றது சந்தேகம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, சாஞ்சனா 90% இன்டென்ஷன்ல தான் பண்றாங்க. ஸோ ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஒரு தோப்பு காரணம் கொடுத்துட்டு நைட்டு கன்வர்சேஷன்ல நான் தெரிஞ்சுதான் பண்ணன்னு ஒரு அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேட் வந்து தப்பா போகுதுன்றதால இப்போ அந்த அழுகுற மாதிரி ஒரு பிளேம் கேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி, என்னால முடியல, நான் வந்துட்டு கொஞ்சம் நான் மென்டலி கொஞ்சம் ரொம்ப இது. ஸோ உடனே அவங்க தங்கச்சி அக்கா வந்துட்டு ஒரு இது போடுவாங்க, அவங்க ப்ரீமெச்சூர் சைல்டு, ஸோ அவங்க இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாஃப்ட் கன்சர்ன் கிரியேட் ஆயிடுச்சு அவங்க மேல. ஒரு போஸ்ட் அந்த 24 இந்த வீக்கெண்ட் எபிசோட் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் டிவியில பாக்குறது. அதுலயே அவங்க அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேட்ன்றது கம்மியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சார் ஆக்சுவலா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஜூலி வந்து அந்த பிக் பாஸ்ன்றதே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷோல ஜூலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க உள்ள வந்து ஒரு சோஷியல் கன்சர்ன் பர்சனாக தான் உள்ள தே ஹவ் மேட் என்ட்ரி. அப்படி என்ட்ரானவங்க வந்து இவ்வளோ செலிபிரிட்டிஸ்க்கு நடுவில் வந்து அது வந்து ரியல் டைம் செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி ஒன்லி அ டிவி ப்ராடக்ட் ஆர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியல் டைம் செலிபிரிட்டிஸ், மூவி பீப்புள், இந்த மாதிரி இருக்கிற க்ரௌடை வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவோடைய எந்த ஒரு பேட்டர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உள்ள வந்து மாட்டினாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் வெளியில சோஷியல் மீடியாவுடைய அப்போ இருந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த வேவ் ஆஃப் இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து மாட்டினாங்க அவங்க. ஆனா அவங்க மாட்டின எல்லா செயல்களுக்கும் அவங்க மட்டும்தான் காரணம். பட் அவ்வளோ ஒரு ஹேட்ரட் அப்படின்ற அந்த டிஜிட்டல் நாய்ஸ்
இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாத அதர் சைடு வந்து அந்த டிஜிட்டல் ஹேட்ரட தாண்டி ஷி மேட் குட் மணி. ஷி வாஸ் யூனோ க்ரோயிங். மேபி அவங்க சினிமா ப்ரொஃபஷனலா மாறி கன்வெர்ட் ஆகிற சினிமா தட் வில் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரிபடி. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. பட் மாடலு, ஃபோட்டோ, கொலாபு அது மாதிரி அவங்க இன்னொரு சைடு வந்து இட் வாஸ் ஆக்சுவலி க்ரோயிங் வெரி குட், வெரி ஹெல்த்தி. நான் கூட இருந்து பார்த்ததுனால. செகண்ட்லி இப்போ வந்து உச்சத்துல இருக்கு. சாச்சனா மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த சோஷியல் மீடியா வைபை எவ்வளவு பெர்ஃபெக்டா நீ நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சு நான் நான் வீட்டுக்குள்ள பார்த்த அந்த ஒரு விஷயம், அந்த பொண்ணு பேச தெரியறத பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கக்கூடிய பிளே ஆடினா தான் அது சாட்சனாவா இருந்தா அங்க சர்வை பண்ண முடியும். சும்மா இஷ்டத்துக்கு கண்ணாபின்னு பேசும்போது ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே கண்டஸ்டன்ட் யோசிச்சு டக்குன்னு மூவ் பண்ணிடணும். இப்ப என்னை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சின்ன பொண்ணுன்னு பார்க்காம தூக்குறீங்க அப்படின்னா, இந்த கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு உங்களுக்கு கண்டஸ்டன்ட் ஒரே ரூல். அந்த மைண்ட் செட்ல நீங்க ரூடா, ஹார்டா, ஹார்ஷா, ஹராஸ்டா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஒரு கண்டஸ்டன்ட் வெளில தூக்குறதுக்கு எப்படி கேம் ஆடணுமோ ஆடணும். இல்லைன்னா நீங்க அந்த இமேஜ் இவங்களே கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இவங்களே கிரியேட் பண்ணா நீங்க நிகழ்வுகளை வந்து அந்த 1 hour போஸ்டிங்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சான்ஸ்டா வரும். இப்போ வந்து ஆக்சுவலா லாஸ்ட் 2 வீக்ஸா ஷி கெயின்ட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஆன் ஹேட்ரட். அதுக்கான ஸ்பேஸ் இவங்க வந்து அதிகமா அந்த லைம் ஃபோக்கஸ காமிச்சதுதான். ஜெஃப்ரி உடைய இப்ப கடைசியா முடிஞ்ச அந்த சீக்வன்ஸ் வந்து ஷி ஹேட் ரிசீவ்டு த இந்த மாதிரி நான் வேணும்னே தான் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை சுத்தி நடந்த மெலோ டிராமாக்கள், பார்க்காத ஒரு விஷயத்த ரஞ்சித் சாரின்னு சொல்றதும், அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றேன்ற பேர்ல என்ன சொல்றது, சுத்தி இருக்கிறவங்க நான் பார்த்தேன். இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இல்லாம அருண் வந்து பேசுறதும், இது எல்லாம் இந்த ஹோல் பிளேவை எதுக்கு காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். அடுத்த வாரத்துக்கு அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு தெளிவா தன்னை நாமினேட் பண்ண போற டீம்னு இருந்தா அது பாய்ஸ் டீம் தானே எல்லா நேரம் உட்காந்துட்டு அங்க இருந்துட்டு ஸ்கோரிங் இந்த பக்கம் அடிச்சது பாருங்க. அருண் நான் வேணும் அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு அருணை பத்தி தான் வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோம். அருண்ன்ற பாருங்க முத்து, முத்து அண்ணா வேணும்ன்றதான் திருப்பி ஸ்கோர் பண்ண. இது திஸ் பிகம் யூஷுவல் ஃபார் சார்ச்சனா. ஹை டைம் டு பி எவிக்டட். இல்லைன்னா ஹை டைம் த ரியல் கண்டஸ்டன்ஸை நீங்க ஹோல்ட் பண்ணணும். நீங்க வந்து சில கண்டஸ்டன்ஸை வைல்ட் கார்டில் உள்ள அமிச்சதே சில கண்டஸ்டன்ஸை காப்பாத்துறதுக்கும் சில கண்டஸ்டன்ஸை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் டிராவல் பண்ண வைக்கிறதுக்குன்னே நீங்க அமிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வேற வழி இல்லாம அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நியாஸ் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் ஆதி, அபி, ஆஷிக் இருந்தாரு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய் அண்ட் மூலை பேசுங்க. நியாஸ் இருக்கீங்களா? நியாஸ் ஓகே, ஆதி நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா? இல்ல கைஸ், அவர் பேசினாரு. நியாஸ் பேசுறாரு. யார் அன்மியூட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆதி அன்மியூட் பண்ணீங்களா இல்ல நியாஸ் அன்மியூட் பண்ணீங்களா எனக்கு தெரியல. ஆதி அன்மியூட் பண்ணி நியாஸ் அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். நியாஸ் பேசுறாரா? நியாஸ் பேசுறது எனக்கு கேட்கலையே. இல்ல இப்பதான் வந்தா ஆக்சுவலி. இல்ல இப்ப பேசினாருங்க. இப்ப பேசிட்டு இது பண்ணாரு. யா காட் இட். பேசுறாரு. நியாஸ் பேசுங்க. வணக்கம். அது ஆக்சுவலி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். விஜய் சேதுபதி நேற்று வந்துட்டு ஸ்டேஜ்ல சோசியல் மீடியால எல்லாருமே கேட்கறாங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண தெரியுது. அப்ப விஜய் அப்ப எல்லாத்தையும் அவர் நோட் பண்றாருன்னு தானே அர்த்தம். சோசியல் மீடியால ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை டேக் பண்ணி நம்ம வந்து நோட் பண்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் தெரிஞ்சுமே தெரியாம இருந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல பிக் பாஸ்ல நாம்ஸே அந்த மாதிரி தானே? இல்ல சார், ஆக்சுவலா வந்து அவர் சோஷியல் மீடியாவை நோட் பண்றாரு. அது அன்டவுட்டட் சார். அந்த சோஷியல் மீடியாவை அவருக்கு டைம் கிடைக்கும் போது பாக்குறாரு இல்லையா. அவருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீம் வந்து சோஷியல் மீடியா நிகழ்வுகளை எடுத்து காட்டுறாங்கன்னு கூட வச்சுப்போம். சரிங்களா? ஹலோ
ஐயா சொல்லுங்க கேக்குது 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 கேக்குது. சோஷியல் மீடியா நிகழ்வுகளை காட்டுறாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அவர் ஏன் அதை அட்ரஸ் பண்றாருன்னு புரியல. அவர் இப்ப என்ன ட்ரை பண்றாரு? மக்கள் சொல்றதுக்கெல்லாம் வந்து அப்படி அதை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நாம நினைக்கிறது, அதை சேஞ்ச் பண்ணி தானே தவிர, நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்கன்னா நான் கரெக்டா தான் பண்றேன்றத கிளாரிஃபை பண்றாரு அவரு. இப்போ சோஷியல் மீடியால அட்ரஸ் பண்ற ப்ராப்ளம்லாம் என்ன? அவரு வந்து ஒருத்தவங்க டப்புன்னு உட்கார வச்சிடுறாரு. அவர் ஒருத்தங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஒருத்தங்களை ஸ்டப் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. இப்படிப்பட்ட இந்த இந்த விஷயங்கள் தான் அவருக்கு வந்து போய் ரீச் ஆகுதுன்னா, இது ஒரு பெரும்பாரியமான ஒரு பேச்சா இருந்ததுன்னா, அத வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு நேத்து, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எல்லாருக்கும் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுக்குறேன். அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணல. கண்டஸ்டன்ட்ஸ் தான் வேஸ்ட்ன்ற மாதிரி அப்படிதான் ப்ரொஜெக்ஷன் போகுது. அப்ப அவர் ஹி இஸ் ட்ரைங் டு ஆன்சர் ஃபார் ஆல். அர்ச்சனா சைட்ல இருந்து ஏதாவது பதில் வந்தா, ரம்யா சைட்ல இருந்து பதில் வந்தா, இல்ல யாரோட சப்போர்ட்டர் சவுண்ட் சைட்ல இருந்து பதில் வந்தா, இல்ல இந்த மாதிரி வர எல்லா வெர்ஷன் ஆஃப் கிரவுட்ஸை வந்து நான் ஆன்சர் பண்றேன். இது ஒன் வே ஆர் அதர் அவர் சர்க்காஸ்டிக்கா ஆடியன்ஸையும் கலாய்க்கிறாரு. அதாவது சோஷியல் மீடியா ஆடியன்ஸை. நான் தான் கேட்டேன், ரியல் ஆடியன்ஸ்ன்றது அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. இவர் டக்கு நீங்க பாருங்க, இப்ப கூட பாத்தீங்களா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியன்ஸை பார்த்து நீங்க சொல்லுங்க, நாங்க தப்பு பண்றாங்களா, இல்லாட்டி அவங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பேச விட மாட்டேங்கிறேனா அப்படி சொல்றாங்களா? இல்ல நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் சொல்றாங்களா? இல்ல சார் நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது ரெண்டுமே நடக்க போறது கிடையாது. இது இது என்னன்னா, விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ஃபீட்பேக்கை வந்து மக்கள் சோஷியல் மீடியால சொல்றத எய்தர் அவர் வந்து கன்சர்னா எடுத்துக்கிட்டாருன்னா, அத அதர் வே அரவுண்ட்ல நமக்கு எப்படி கன்வே பண்றதுன்றது பாக்குற அந்த விதமான சேஞ்ச் ஓவர் தான் எதிர்பார்த்ததே தவிர, தன் மேல எந்த தவறும் இல்லைன்ற மாதிரி அவர் காமிச்சிட்டு போன விதமும், அதனால் இன்னொரு கூட்டத்தை பலியாடா காமிக்கிறதும்ன்றது வந்து ரொம்ப தவறா இருக்கு பார்க்க. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்போ இவர் வந்து என் மேல நான் கரெக்டா தான் பண்றேன், இவங்க தான் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சரியா சொல்ல மாட்டாங்கன்னா, அப்ப அங்க இருக்கிற 20 பேருமே முட்டாள்கள் அப்படின்றாரா? அப்படிதான் சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற ஆடியன்ஸையும் கூட்டு சேர்த்துக்கிறாரு. அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கேட்கல. நான் தான் சொல்றேன், சோஷியல் மீடியா ஆடியன்ஸ உடைய கேள்விகளுக்கு அங்க நீங்க வைக்கிற ஒரு 500, 200 இல்ல 300 ஆடியன்ஸ வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு பாருங்க இவங்க தான் முட்டாளுன்னு காமிக்கிற மாதிரி இருக்காது. பெரிய போங்காவல இருக்கு. இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதுல. இப்ப ப்ரோ பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் தான் சீசன்ல நான் தான் பாத்தீங்கன்னா நான் தான் வச்சுக்கோங்களேன். ப்ரோ நான் தான். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. நீங்கள் 2-3 தடவை பேசிட்டீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. இல்ல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன், எனக்கு டவுட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு இஷ்யூ, அந்த இஷ்யூக்கு வந்து கமல் கூட அட்ரஸ் பண்ணாரு சோசியல் மீடியா ஹேட்னால. ஸோ அதே மாதிரி தானே விஜய் சேதுபதி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுல எங்கேருந்து விஜய் சேதுபதி வந்து சோசியல் மீடியால இருந்து இது இன்ஸ்பயர் ஆயிட்டு பண்றாரு, அவரோட சேஃப் கார்டு பண்றாருன்னு. ஸோ அது ஹோஸ்ட்னா அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்களோட சைட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸோ இல்ல ஹேட்றதை கரெக்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அது எந்த விதத்துல தப்பா இருக்கும் எனக்கு புரியல. சார் கரெக்ட் பண்றதுன்னா அதோட மீனிங் என்னன்னா சார், ஒன்னு தே ஷுட் ஃபீல் ரியலைஸ் ஆர் தே ஹேவ் டு டேக் த ஃபீட்பேக். நான் வந்து மக்கள் கருத்தை வந்து ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன். நான் வந்து யாரையும் சரியா பேச விடல அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் இந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டேன், இந்த ஃபீட்பேக்கு நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா, எழுந்துறீங்க ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் கிட்டக்க பேசும்போது ரயன் கிட்டக்க அவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த பதில் வரலன்னா ரயனை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உட்கார வச்சு, முடியல ரயன், நீங்க பேசாம உட்கார்ந்துருங்க அப்படின்னு, இதுக்கு எதுக்கு அவர் ஃபீட்பேக் வாங்கணும், அவர் ரயனை எழுப்பணும். ரயன் ஒரு பாயிண்ட்ல கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க கிளாப் எல்லாம் அடிச்சு ட்விஸ்டை திருப்புறதுக்காக பயங்கரமான ஒரு வேவை கிரியேட் பண்ணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற அந்த விதம் இருக்குல்ல, ஒரு எனர்ஜியை அப்பா வச்சு அவங்களையே நம்ப வச்சு அந்த கிளாப்புக்கு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அந்த கேம் வேற. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட்ட கேள்வி கேட்கும் போது அந்த கண்டஸ்டன்ட் கிட்டக்க நீங்க ஒரு ஒரு பதில நீங்க வந்து பாத்தீங்களா, நீங்க நான் கேட்டதை நீங்க சுத்தி விடுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பதில்ல எந்த பதிலுமே அவருக்கு திருப்தி இல்ல. எந்த பதிலுமே எல்லாருமே பூசி கடைசியில அந்த முடிச்சுட்டு ஆடியன்ஸை திரும்பி பாருங்க, இன்னும் பூசி முழுகுறாங்க. ஆனா கேட்டா நம்மள சொல்றாங்க.
இத கேட்டா நிறைய பேர் நான் அவங்கள பேச விட மாட்டேன்றாங்க. இது இது இல்ல வே. இப்போ நம்ம வந்து கமல் சாரோட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அகைன் கமல் சார் வந்து பேட்டர்ன் ஆஃப் கண்டென்ட் உள்ள எடுத்துட்டு போய் கன்வே பண்ற மெத்தடும், அவங்கள ரிக்ரெட் பண்ணி ரியலைஸ் பண்ணி அடுத்த வாரம் ப்ரிப்பேர் பண்ற மெத்தடும் ஒரு வேற விதமான புரோட்டோடைப் அண்ட் மெத்தடாலஜி. அது வேற. அவர்கிட்டக்க நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரே ஒரு மேட்டர் என்னன்னா, ஒரு விஷயத்த பிளண்டா ஃபேஸ்ல அடிச்ச மாதிரி அவரு வந்து சொல்லி அதுக்கு அத மட்டும் தான் பண்ண மாட்டார். அதத்தான் ரொம்ப எதிர்பார்ப்பா லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ல எதிர்பார்த்ததுனால அதையே ப்ரோமோக்கான கண்டென்ட் மெட்டீரியலா ட்ரை பண்ணிட்டாங்க. இப்ப ப்ரோமோக்கான கண்டென்ட் மெட்டீரியலே, அதாவது இந்த சீசனோட ப்ரோமோன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் பண்ண அந்த மெட்டீரியலே ஷோ ஆக்குனதுனால இப்ப எப்படி இருக்குன்னா, அவங்களோட எந்த செயல்பாடுகளும் ஒரு ஷேப் ஆக மாட்டேங்குது. நீங்க இந்த சீசன்ல வந்து எல்லாரையும் சார் அங்க மஞ்சரி வந்து ஒரு ஒரு கிளவர் பிளேயர், ஆனந்தி வந்து ஒரு கிளவர் பிளேயர் தான். நிறைய கிளவர் இருக்காங்க. அந்த கிளவர் எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரை மாட்டிக்கிட்டு கன்னிங்கு, ஒரு ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், இப்படி ஒவ்வொரு முக சாயல்கள் பண்ண ஆகச்சிறந்த மகா நடிகன் ரஞ்சித் அவரு, தீபக் வந்து அதாவது சீனியர் ஹோஸ்ட், பட் வேற இப்படி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு ஆளுங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்கள வேற டைரக்ஷன்ல திருப்ப வேண்டிய ஹோஸ்ட் இப்ப எப்படி திருப்பிட்டாருன்னா, நீங்கெல்லாம் வந்து ஒன்னா நம்பர் மக்க பிளாஸ்தீங்க அப்படின்ற மாதிரி ஓவராலா அந்த ஷேப்பை காமிச்சு ஃபீட்பேக்ல இருக்கிற அந்த ஃபீட்பேக்கு இப்ப இப்ப நீங்க சோஷியல் மீடியா பூரா இப்ப இங்க உட்காந்து பேசுறதோ, இல்ல நம்ம ட்வீட்ஸ்ல போடுறதோ, இல்ல என்னவோ பதிவு போடுறதோ, இது எல்லாம் கலெக்டிவா எடுத்துட்டு கடைசியா ரிசல்ட் எப்படின்னா அவங்க செஞ்சதுதான் சரின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்களோட இப்போ அட்மிட்டிங் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அவங்க சைட்ல இருக்கிற எந்த மிஸ்டேக்ஸும் அவங்க அட்மிட் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆதி நீங்க பேசுறீங்களா? யா எனக்கு எனக்கு ஒரு ரவீந்திர சார் சொன்ன பாயிண்ட்ஸ்ல வந்து சில இது இருக்கு. எனக்கு என்னன்னா, ஒரு ஷோ வந்து நேற்று நான் பேசணும் இந்த விஜய் சேதுபதி மேலேயோ இல்ல டீம் மேலேயோ இது இல்லையானா இருக்குதான், குரல் இல்லையானா இருக்குதான். எஸ்பெஷலி விஜய் சேதுபதி மேல எனக்கு அதிகமாவே டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதான். என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம முதல்ல இல்ல கட் அண்ட் ரைட்டா அவங்க அதை செய்யக்கூடாதுன்றதுல இருக்கணும். அது அந்த ஹோல் டே அவர்கிட்ட அங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஈவன் நாங்க நான் இந்த 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 ஸ்பேஸை வச்சு நான் ஒரு இது சொல்றேன். அந்த ஸ்பேஸ் நாங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல சாய் வந்து ஒருத்தரை கூட அவன் வந்து கண்டஸ்டன்ட் பேச விட்டது கிடையாது. அது ஜென்ரல் ஸ்பேஸ்ல நடக்கும். ஆனா இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ சாய் வந்து அதை கலாச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. யாராவது பேசும்போது எங்க பிளீஸுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை கலாச்சி மட்டும் சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்க மாட்டாங்க. ஆனா இல்ல ப்ரோ அது பண்ணக்கூடாது ப்ரோ, இந்த ஸ்பேஸ்ல நம்ம அதை பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இது டெசிசிவா இருக்குது. இல்லாட்டி இப்ப அதை மீறி பண்ணிட்டே இருந்தாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க, டெக்கோரம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், he will remove that person from speaker or லிசனர்ல இருந்து அடுத்த முறை ஸ்பீக்கர் கேட்கும்போது நம்ம ஸ்பீக்கர் மார்க் பண்றோம். அப்படி இப்படி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆக்ஷன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிற பட்சத்துல அங்க நம்ம நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காம இருக்கும். ஆனா நம்ம அதை பண்ணாம ஓ அப்படியா எழுந்துங்க, ஓ அவன் சொல்லிட்டீங்களா, உட்காருங்க, அப்ப ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கங்க, இப்படி நம்ம அதை கலாச்சிட்டு வச்சுங்க, இவனே அதை சீரியஸா எடுத்துக்கல, நம்ம என்ன சீரியஸா எடுத்துக்கிறதுன்ற மோடுக்கு தான் உள்ள இருக்கிறவங்க போவாங்க. சோ எனக்கு விஜய் சேதுபதி பண்றதோடைய விளைவுகள் வந்து அப்படிதான் இருக்கிறதா தோணுது. இப்ப நான் போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா நீங்க கண்டஸ்டன்ஸ் சுத்தி விடக்கூடாது, மழுப்பக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அருண் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும்போது கூட எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல ரொம்ப நல்லதா சொல்லி அதை மாத்தி அவங்க சொன்ன அந்த எசன்ஸையே போக்கி அதை கொடுப்பாரு. அப்ப அதை நடக்க வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நான் போன வாரம் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தேன், அப்படின்னா ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ் சொல்லுங்க, அடுத்த வாட்டி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இப்ப ஒரு வீக்கெண்ட் எபிசோடுன்றது ஒரு வீக் டே எபிசோட எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட் அதோட கம்பேரிட்டிவ்லி அதோட வியூவர்ஷிப் அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் அவங்க பயங்கரமா ட்ரெஸ் அப் ஆயிட்டு வராங்க, இது பண்றாங்க. சோ அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். அது அந்த எபிசோட்ல உன்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேன்றது ஒருத்தவங்க மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாட்லைட்டை அவன்கிட்ட எடுக்கிற மாதிரி அது. சோ அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா பதட்டப்படுவாங்க. ஐயோ நம்ம வந்து இப்ப மழுப்பணும்னா அவர் வந்து அடுத்த வாட்டி நம்மகிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்ப இதுதான் ஆக்ஷன். ஒரு ஹோஸ்ட் வந்து கலாய்க்கிறத தாண்டி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஹி ஷுட் டேக் கால்ஸ்.
நான் அதை அவர் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஷோவை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கண்டஸ்டன்ஸ் நம்ம சொல்லி இது இல்ல இவங்க தான் சொல்லணும் இவங்களையும் சொல்லணும்னு சொல்றீங்களா. பட் எனக்கு என்னன்னா நானும் அதோட ஒண்ணுப்படுறேன், அந்த விஷயத்தோட ஒண்ணுப்படுறேன். ஆனா பர்டிகுலர்லி இந்த சீசன்ல எல்லா சீசன்லயுமே கண்டஸ்டன்ஸ் தான் ஷோவை ரன் பண்றாங்க. இந்த சீசன்ல பெரும்பான்மையா நான் பாக்குற பிரச்சனை என்னன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து அதை ஒரு பிளேயரா நாம இதை பண்ணி இதை முன்னிறுத்துவோம், ஸோ இப்படி ஒண்ணு பண்ணுவோம், அப்படி பண்ணா இது இந்த விளைவுகளை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பே இல்லைன்னு தான். அதுதான் இந்த சீசன்ல பெரிய பிரச்சனையை நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு உங்களுடைய கேம் வந்து நீங்க பண்ண அந்த பிராங்க் விஷயமா நீங்க பெருசா ஈர்க்கல. ஆனா நீங்க அட்லீஸ்ட் ஒரு கேம் விளையாடிருக்கீங்க, யூ ஹாவ் பிளேட் அ கேம் அண்ட் இட் ஹாஸ் ரிசல்டட் இன் ஆஸ் அ ஃபேவர் ஃபார் யூ, ஆர் அது உங்களுக்கு ஃபேவரா ஈல்ட் ஆகலன்றது வேற விஷயம். ஆனா ஒரு கேமை நீங்க விளையாடி இருக்கீங்க. நீங்க இதே மாதிரி சொல்லுங்க, எத்தனை பேர் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றது இந்த சீசன் எடுத்து பார்த்தா, சீசன் 8 எடுத்து பார்த்தா, இப்போ ஒரு 10 விஷயத்த நான் உங்களை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க பண்ண அந்த பிராங்க் விஷயம் வருமா, இன்னொன்னு அந்த முத்துக்குமாரன் பண்ணது வருமா, ஆனந்தி பண்ணது ஏதாவது ஒன்று வரும், சுனிதா பண்ணது ஏதாவது ஒன்று. இந்த மாதிரி இந்த சீசன் எடுத்து பார்த்தா எத்தனை விஷயத்த சொல்ல முடியும்னு கேட்கறேன். விரல் விட்டு 5ல் எண்ணிடலாம் இந்த சீசனோட விஷயங்களை, ஞாபகத்துல இருக்கிற விஷயங்களை. ஏன்னா எதுவுமே கான்டென்ட் ஆகல வேற. அப்படின்னா அவங்க அது கேம் முனைப்புல விளையாடலன்னு தான் அர்த்தம். இங்க எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ்ல இருக்கிறது தான் விரும்புறாங்க பெருசா. இவங்க பண்ணாங்கல்ல, ஆனந்தி வந்து இப்ப நேற்று ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஜெஃப்ரி வந்து ஏன் அதை பண்ணா, முத்துக்குமாரன் ஏன் அதை பண்ணா, முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஜெஃப்ரியும் முத்துக்குமாரனும் அதை பண்ணது, இதை நம்ம பண்ணுவோம், இங்க இருந்து ஏதோ ஒரு நீ தானே பண்ண சொன்ன, நான் பண்ணிட்டேன், அப்ப என்னால முடியாம இருந்தா அதுக்கான விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். இப்போ இப்படி பண்றதுனாலதான் ஒரு டிராமா கிரியேட் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஆனந்தி கேட்கறத பார்த்தா முடியாதுன்னு சொல்லி நீங்க 2 பேரும் அப்படியே சமாதானப்படுத்திட்டு போக வேண்டியதானப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யதான் பாக்குறாங்க. ரஞ்சித் வந்து சுனிதி சாரி கேட்டா எனக்கு கேட்டுச்சு அப்படின்னாரு. சொல்லாத சாரி இவருக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னா அவர் கேட்டிருக்காது. ஆனா இதை சொன்னா இந்த பஞ்சாயத்தை திருத்தியா, ஓகே எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஏதோ இதுக்கு வந்த மாதிரி இருக்காங்க, மாரல் சயின்ஸ் கிளாஸ் வந்த மாதிரி இருக்காங்க. இது அது கிடையாது இல்லை. இது இப்போ நீங்க ரஞ்சித் வந்து அதை சொல்லியிருக்காட்டி அவங்க சாரி சொல்லலைன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி சாரி சொல்லியிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த எமோஷன் அந்த டிராமாக்கே இவங்க வழிவகுக்க மாட்டேன்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஃபுட்பால் ஆடுறாங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி டீம்னா, ஒரு ஃபுட்பாலர் 2 பேரும் போய் யார் கோல்ல போடுறாங்கன்றது தான் ஆடியன்ஸ்க்கு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க அதை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லியப்பா எதுக்குப்பா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு கீழே விழுந்து இது பண்ணி ஆளுக்கு ஒரு பாலை வச்சுக்குவோம், நம்மள நீ போய் உன் கோல்ல அடிச்சுக்க, நான் போய் என் கோல்ல அடிச்சுக்கிறேன் அப்படின்னா ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்காடா எங்களை பார்த்தான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் முழுக்க ஐ வில் புட் திஸ் ஒன்லி ஆன் தி கண்டஸ்டன்ஸ் who's not ready to even come out of their comfort zone. நான் என்ன பண்ணா ஓகே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பேன் அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எப்ப கேம் ஆடுவாங்க நினைக்கிறேன். நீங்க கேம் ஆடுறதுக்கு உள்ள போயிருக்கீங்க. ஒரு 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 என்ன சொல்றது, இப்போ நானா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நீ இங்கேயே இருந்துக்கலாம், நீ வீட்லயே இருந்துக்கலாம். இப்ப இந்த நம்ம ஆடியன்ஸ் நம்ம சினிமா பார்க்க போகும்போது நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வாங்க, இதுல எல்லாமே இருக்கும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு சொன்னாதான் மக்கள் தியேட்டருக்கு வராங்க. இந்த படம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க ஜன்னலை திறந்தா நீங்க வெளியே என்ன பாக்குறீங்களோ அந்த மாதிரி நேச்சுரலா இருக்கும்னு சொன்னா ஏன் மக்கள் வரதில்ல, ஏன் நான் ஜன்னல் திறந்தே பாத்துக்கிறேன்டாதான்றாங்க. அப்போ இதுதான். அப்போ நீங்க ஒரு பிளேயர், யூ ஆர் ஆல்சோ யூ வாண்ட் டு பிகம் அன் ஆர்டிஸ்ட். நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்க போற, யூ ஷுட் கிரியேட் சம்திங்ல. இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே நான் பார்க்காத ஒரு விஷயம், சௌந்தர்யா போய் இந்த இவங்ககிட்ட கேட்கறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது சீக்கிரம் டாஸ்க் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சீக்கிரட் டாஸ்க் கொடுங்கன்றத அவங்களாவா போய் கேட்பாங்க, நீங்களா ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது. எனக்கு சீக்கிரட் டாஸ்க் கொடுங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுங்க, நான் அதுக்கப்புறம் போய் ஏதாவது நடிக்கிறேன், டைலாக் பேப்பர் கொடுங்க, நான் போய் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கிடையாது இந்த கேம். இந்த கேம் என்னன்றது புரிதல் எல்லாமே வர இந்த பேசிக் ஒரு ஸ்போர்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுவே இல்லாததான் இந்த சீசனோட பிரச்சனை நினைக்கிறேன். நான் கண்டஸ்டன்ஸ்னால அதிகமா போடுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு முத்துக்குமாரன் ஒருத்தட்ட மட்டும் தான் அது இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆல்சோ அது அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆல்சோ ஜெஃப்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். அந்த வீட்டுல ரொம்ப நிறைய விஷயங்கள்ல நீ இருக்கிறாப்புல. ஆனா அவருமே கேம்னு எதுவுமே ஒண்ணு பண்ண மாட்டேன்றாப்புல. அதாவது அவரா முன்னெடுத்து அவரா ஒரு இது பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ண மாட்டேன்றாப்புல. ஆனா சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவர் ரொம்ப சரியாவும் அழகாவும் பேசுறாருன்றதுனால எனக்கு அவர் பிடிச்சிருக்கே இல்லையா. ஸோ ஹி வில் ஸ்டில் பிகம் அ ஃபேவரட் கண்டஸ்டன்ட், நாட் அ பிளேயர். ஸோ இந்த சீசனோட பெரிய பிரச்சனை லேக் ஆஃப் பிளேயர்ஸ் இன் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், since I mean I understand the depth of நீங்க டீப்பரா
ஒரு பாயிண்ட்டை பார்க்குறீங்க. அண்ட் த வே actually 2-3 things I can say. That the one thing that you related with Sai, how he is hosting the this kind of a spaces for the long, எப்படி அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போறாரு. நானும் அதே சாயில இருந்து வரேன். சாய் அதை ஏன் பண்ணாரு? சாய் ஃபர்ஸ்ட் அதை ஒரு ப்ரோட்டோடைப்பா வச்சுட்டாரு. அந்த ப்ரோட்டோடைப்ல ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் பிஹேவியர் வந்தா ஃபர்ஸ்ட் அலார்மிங் காஷன் ஒன்று கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் அதை எஜுகேட் பண்றாரு. நான் 3வது ஆக்ஷன் ஓரியன்டட்ல தான் அவர் ஆக்ஷனா அதை பெர்ஃபார்ம் பண்றார். இப்ப நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். நம்ம எல்லாருமே அவுட்டர் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் என்னைய விட்டுருங்க கண்டஸ்டன்டாவோ, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்கான விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலை அதெல்லாம் விட்டுருங்க சார். உள்ள போனவங்க வந்து மிஷன்ஸ் இல்லை கண்டஸ்டன்ஸ், சரிங்களா? உள்ள ஒரு இம்பாக்ட் இருக்கு. அது உங்களுக்கு என்ன சொன்னாலும் இங்க போனவங்களை தவிர அந்த இம்பாக்டை வந்து பண்ணி அதோடைய அதர் சைடை கன்வே பண்ண முடியாது. ஏன்னா 7 சீசனா ரிவ்யூ பண்ண எனக்கு உள்ள போகும்போது தான் அது ரொம்ப தெளிவா எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. 7 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு உள்ள போனோட ஓகே. ஸோ இந்த ஜாகிரபி இங்க ஆக்சுவலா வந்து குள்ள ஆடுறது கேம் இல்ல, கண்டஸ்டன்ட்டும் ஜாகிரபி நம்ம கிட்ட பேசுறது தான் கேம். ஆக்சுவலா இந்த ஜாகிரபி பேச வச்சு இது விளையாடுற கேம்ல இருந்து இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் கேம்ன்றதே எனக்கு உள்ள போனோன்னு தான் புரிஞ்சுது. அந்த ஆங்கிள் இருந்து சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ற விதம் சார், உள்ள போனோன்னா விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே அறிவின் பயிற்சி இருக்காது, அறிவின் மூளைகோள் இருக்காது, இந்த கேமோட புரிதல் இருக்காது. எவ்வளவுதான் சீசன் பார்த்துட்டு போனாலும் உள்ள போகும்போது த காம்பினேஷன் ஆஃப் கேம் இது எல்லாத்துக்கும் மேல இந்த சீசனுக்குள்ள போகும்போது எல்லாருடைய ப்ரெப்பு முதல்லலாம் வர்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வராது. என்ன வராதுன்னா உள்ள போய் என்ன பண்ணணும்னு வராது. ஆனா கோ வித் த ஃப்ளோக்குள்ள போகும்பொழுது இயல்பா அவங்களுடைய குணாதிசயங்களே அந்த ஷோவை அழகாக்கும். காலம் ஒரு 4க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் 6க்கு அப்புறம் 7 அது எப்படி போயிடுச்சுன்னா அந்த காலமாற்றம் வந்து ரொம்ப ஒரு இப்ப நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும், நம்ம ப்ரோமோ கொடுக்கணும், நம்ம வந்து இதுல வரணும், இப்படி தாண்டி இப்ப நமக்கு வெளியில ஒரு பிஆர் இருக்கணும், நம்மளை பத்தி ப்ரொமோட் பண்ணணும், நம்மளை பத்தி ஒரு நாள் வரணும். இப்ப நான் உங்ககிட்ட அதே கேள்வியை நான் திருப்பி இனவே நீங்க ஆன்சர் பண்ண வேணாம், நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். இனவே நான் ரிப்பீட்ல கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்றீங்கல்ல ஹோஸ்ட் வந்து சாரி கண்டஸ்டன்ஸ் வந்து முட்டாளங்கள் மாதிரி இருக்காங்க. நான் ஐ எம் நாட் டிஃபெண்டிங் ஃபார் கண்டஸ்டன்ட், பட் தோ ஐ நோ ஐ ஹாவ் வெரி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் லாட் ஆஃப் கண்டஸ்டன்ஸா இருந்தாலும் ஒரு ஆங்கிள் நம்ம வந்து சீசனிங்ன்ற அந்த ஆங்கிள் இருந்து சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் வீக் சௌந்தர்யா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வீக் அருண் என்ன பண்ணா, செகண்ட் வீக் ரஞ்சித் என்ன பண்ணார், தேர்ட் வீக் என்ன பண்ணார்? ஏன் சார் ஃபயர் பண்ணல? ஏன் எனக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் வேணான்னு ஃபயர் பண்ணல? அந்த பவர் வந்து நாமினேட் ஆகும் பொழுது நாமினேஷன்ல அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்க வேண்டியதானே? மக்கள் ஓட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல எங்க ஷோவே இந்த தடவை சரியா விளையாடாத ஒரு பிளேயரை உள்ள வச்சுக்கிறதே இல்லை, இதுதான் எங்க பேட்டர்ன் காமிக்க வேண்டியதானே? எங்களுக்கு ஆடட்டும். 3வது பிளேயர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னைய வச்சே சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு நான் என்னைய கம்பேரிட்டிவா பார்த்துக்கிட்டா எனக்கு தெரியும் அந்த 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 வீக்ல நான் முத்துக்குமரன் ஜாக்லினை தவிர யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் மச் மோர் டீடைலிங்ல நான் வெளில வந்துட்டேன். அடுத்த வாரம் நீங்க யார் அனுப்புறீங்க, அதுக்கு அடுத்த வாரம் யார் அனுப்புறீங்க, அடுத்த வாரம் ஏன் நோ எவிக்ஷன் சொல்றீங்க? நீங்க தூக்கி போடுங்க சார் ஆடாதவங்களெல்லாம். நீங்க பதுக்கி வச்சு அவன் நல்லால முட்டாளன்னு சொல்லி நீங்களே ஒண்ணு இல்லாத ஒருத்தங்களை ஸ்டார் ஆக்குறீங்க, ஒண்ணு இல்லாதவன ஒருத்தனை முட்டாள் ஆக்குறீங்க. நீங்க தூக்கி போடுங்க சார், நீங்க தூக்கி போடுங்க. அவங்க உள்ள ஆடுறாங்களா இல்லையான்னு பாப்பாங்க. ஆடுறாங்களா இல்லையான்னு தானா ஆட்டம் ஆரம்பிக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க பதுக்குவீங்க. கடைசியா நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, 30வது நாள் 6 கண்டஸ்டன்ஸ உள்ள அனுப்பி இன்னும் தேவைப்படுற நான் அந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள போற அன்னைக்கே போட்டேன். இத நீங்க போட்டீங்கன்னா இன்னும் அடுத்த வரப்போற நாளுமே பொண்ணுங்க தான். கிளியரா புரியுது. நீங்க இந்த நாளை உள்ள அனுப்பி நீங்க எந்த நாளை உள்ள காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை காப்பாத்த போறீங்க. 2வது எந்த சீசன்லயும் இல்லாத நீங்க வந்து சார் எனக்கு பேஸ் ஐடியா ஒண்ணு புரியல சார். ஒரு வாரம் நீங்க எவிக்ஷன் வேணான்னு முடிவு பண்றீங்க.
அதை நீங்க வந்து அந்த வாரத்தோடைய ஷோ முடியும் போதே இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாது, அதனால மக்கள் நீங்க ஓட்டு போடாதீங்க, மக்களை நீங்க ஓட்டு போடாம இருங்க, இவங்க அந்த பதட்டத்திலேயே இருக்கட்டும்னு அந்த முதல் நாள் விட்டுட்டு ஒரு வாரம் பூரா நீங்க ஓட்டெல்லாம் போட்டுருவீங்க. அவங்க அந்த வாரம் வந்து எவிக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா இன் வாட் சென்ஸ் யூ வாண்ட் மீ டு டேக்? இப்ப நான் கேட்கிற மக்கள் முட்டாள் இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், நான் என்ன மாதிரி அந்த வாய்ப்பை இழந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இது எரிச்சலா வராதா? நான் 2 ஆங்கிலையுமே கேட்கிறேன். நீங்க என்ன பர்பஸ்ல யாரை காப்பாத்த எதுக்கு இந்த கேம் ஆடுறீங்க? நீங்க கண்டஸ்டன்ஸை ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. நீங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் புத்திசாலின்னு நான் சொல்ல வரல, கண்டஸ்டன்ட் பிரமாதமா ஆடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டஸ்டன்ஸ் வந்து நான் வந்து கண்டஸ்டன்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலன்றதை தான் நான் சொல்றேன். இந்த பிளாட்ஃபார்மை ஒரு எக்ஸ்போஸ்டு ஸ்கில்லாகவும் மக்களை மகிழ்விக்கிறதாகவும் என்டர்டைனாகவும் தன்னை கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த கேமுக்காக ஒரு முனைப்பா விளையாட மாட்டேங்கிறாங்கன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஓவரால் கன்சர்ன். ஏன்னா யாருக்கும் ஐக்கியூ இல்ல, புரிதல் ரொம்ப பெருசா மாட்டேங்குது, ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் தான். ஆனா அவங்களெல்லாம் சீசன் பண்ணி கொண்டு வரணும்னா நீங்க ஃபியரை எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும்னா ஸ்மக் பண்ணி உட்கார வைக்கிறதோ, இல்ல அவங்கள கலாய்க்கிறதோ, இல்ல அவங்கள 10 பேர் முன்னாடி ட்ரால் மெட்டீரியலா மாத்துறதோ, இதெல்லாம் பெஸ்ட் பிளேயரை கிரியேட் பண்ணாது. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் இருக்கிற பெஸ்ட்டை வெளில கொண்டு வரணும்னா நீங்க பெஸ்ட்ன்னு நினைக்கிற ஒருத்தனே விளையாடலன்னா வெளில தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத கிரியேட் பண்ணா ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக விளையாடு முட்டிக்கிட்டு வரும். நீங்க வந்து ஒருத்தங்களை சிம்பத்திக்காக உட்கார வச்சுக்கிறீங்க, ஒருத்தங்களை பாவர்ட்டிக்காக உட்கார வச்சுக்கிறீங்க, ஒருத்தங்க நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கேம் விளையாடுறதுக்கு பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்க பிளேயரை கலாய்க்கிறதா இருந்தா கலாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். நான் மறுபடியும் எல்லா தப்பும் மேக்கர்ஸோ இல்ல ஹோஸ்டோ இல்ல அப்படியோ சொல்ல வரல. நீங்க இந்த கேமை கொண்டு போற புரோட்டோடைப்புக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன். இது நீங்க இந்த மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க சொல்ற மாதிரி இந்த 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 முனைப்போட பிளேயர்ஸ் விளையாடவே மாட்டாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் அவங்க வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இம்பாக்ட் அவங்க வெளியில இப்படி ஒரு விஷயம். ஏன் சார் நீங்க இதை விட ஒரு அதிபயங்கரமான முட்டாள்தனம் நான் பார்த்ததே கிடையாது. 6 பேர் உள்ள போய் வெளியில கார் துப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லியுமே அவங்க கேம் மாறலன்னா ஒரு 6 பேர் உள்ள அமைச்சிருக்காங்க சார். நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணாததுனாலதான் நாங்க உள்ள வந்திருக்கோம்னு சொன்ன அந்த 6 பேருமே அவங்களால பண்ண முடியலன்னா நீங்க யோசிச்சு பாருங்க சாய்ஸ் ஆஃப் சூசிங் கண்டஸ்டன்ட் எப்படி இருந்திருக்குன்னு. இப்ப நீங்க மறுபடியும் நீங்க வந்து கண்டஸ்டன்ட் மேலதான் பழிய போட போறீங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதுக்காக தான் நீங்க 6 பேர் அமைச்சிருக்கீங்க. நீங்க 6 பேர் சூஸ் பண்ண அந்த ஆட்களையே நீங்களே உட்கார வைக்கிறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார். நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்க எடுக்கிற டெசிஷன்ல ஃபயரா இருக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் தான் உள்ள இருக்க பிளேயர்ஸை கன்வெர்ட் பண்ணணும், அவங்கள நம்புவீங்க. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற டபால் இப்ப நான் சும்மா ஒரு பேச்சுக்கு முத்துக்குமரன் நல்லா ஆடாத வாரத்துல முத்துக்குமரன் ஒரு வார்னிங்கோட மோடுக்கு போறாரு அப்படின்றத தாண்டி முத்துக்குமரன் மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வெளில போறதுக்கே வாய்ப்பு இருக்கு, டபால்னு காமிங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஒரு ஒரு மாதிரி ஸ்பேஸ் ஒவ்வொரு மாதிரி இடங்கள்ல எல்லாம் பேசுற இந்த இடத்துல ஒரு ஒர்த் வாட்சிங்ன்ற அந்த ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா it will slowly create an impact that we are regretting on the showன்ற மாதிரி தான் வரும். அபி இருக்கீங்களா? எஸ். ஹலோ. ஆக்சுவலி சார் Hi. நேத்து அருண் சார் ஹலோ சார்